வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஒரு முஸ்லிம் பிற மதத்தினரின் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது. இதுவே பெர்லிஸின் நிலைப்பாடு. முஸ்லிமாக இருப்பவர் ஒருவர் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களின் சமய நிகழ்வில் அல்லது சடங்கில் கலந்து கொள்ள முடியாது என்பது பெர்லிஸ் மாநிலத்தின் நிலைப்பாடாகும் என்று அந்த மாநிலத்தின் முஃப்தி டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இது தொடர்பான உத்தரவை கடந்த 2017ஆம் ஆண்டிலேயே பெர்லிஸ் மாநில ஃபத்வா நடவடிக்கை மன்றம் உறுதி செய்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் பாதுகாப்பு, சுகாதாரம் அல்லது பணி நிமித்தமாக ஒரு முஸ்லிம் பிற மதத்தினரின் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுமானால் அதனை விதி மீறல் என்று சொல்ல முடியாது என்று அந்த மதவாதி குறிப்பிட்டார். இதேபோன்று மரியாதை நிமித்தமாக ஒரு தலைவர் பிற மதத்தினரின் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுமானால் அதனை விதிமீறல் என்று கருத முடியாது என்று அஸ்ரி ஜைனுல் விளக்கினார். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 கைதிகளின் நல்வாழ்வு தொடர்பில் தங்களுக்கு விரைந்து பதிலளிக்க வேண்டும் என்று கோரி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மகஜரை ஏற்றுக்கொள்ள உள்துறை அமைச்சு மறுத்துவிட்டதைத் தொடர்ந்து இவ்விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலையிட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோஸ்மா கைதிகளை சந்திப்பதற்காக கடந்த வாரம் சுங்கைபுலோ சிறைச்சாலையின் முன்புறம் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய 32 குடும்பத்தினர் இன்று காலையில் புத்ராஜயாவில் உள்ள உள்துறை அமைச்சின் கட்டடம் முன் திரண்டு மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்க முற்பட்டனர். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள உள்துறை அமைச்சு மறுத்துவிட்டதாக மனித உரிமை அமைப்பான ஸ்வாராமின் நிர்வாக இயக்குநர் சிவன் துரைசாமி தெரிவித்தார். இன்றைய சந்திப்பில் உள்துறை அமைச்சின் அதிகாரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தார். சோஸ்மா கைதிகளின் நிலை குறித்து அவர்கள் கொண்டுள்ள அச்சத்தை மேல் அதிகாரியிடம் தெரிவிப்பதாக மட்டுமே தெரிவித்தார் என்று சிவன் துரைசாமி குறிப்பிட்டார். டத்தோஸ்ரீ அன்வாருக்கு சுங்கைபுலோ சிறைச்சாலையின் நிலை என்ன என்பது நன்கு தெரியும். அவர் சிறைச்சாலையில் இருந்தபோது சோஸ்மா கைதிகளை சந்தித்துள்ளார். எனவே இவ்விவகாரத்தில் பிரதமர் என்ற முறையில் அன்வார் தலையிட வேண்டும் என்று சிவன் துரைசாமி தெரிவித்தார். ஸ்லாங்கோர் பூச்சோங் கின்றாராவில் அமைந்திருக்கும் சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ இன்று வருகை அளித்தார். ஸ்லாங்கோர் மாநிலத்துக்கும் கூட்டரசு பிரதேசத்துக்குமான எல்லையில் அமைந்திருக்கும் இந்த கோவில் பழமையானது. கோவிலுக்கு பக்கத்திலுள்ள அடுக்கக மேம்பாட்டு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. அதனையொட்டிய சாலையை மேம்படுத்தவும் இதர திட்டங்களுக்காகவும் குறிப்பிட்ட வீடமைப்பு நிறுவனம் ஆலயத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி வருகிறது. நெடுங்காலமாக இந்த கோவில் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முயற்சியை தாம் மேற்கொண்டு விட்டதாக கோவிந்த் சிங் தனது அறிக்கையில் தெரிவித்தார். நேற்று சம்பந்தப்பட்ட முக்கிய தரப்புகளுடன் கோவிந்த் சிங் சந்திப்பு நடத்தினார். கோவில் நிர்வாகத்தினர், மலேசிய இந்து சங்க தலைவர் என இந்த கோவிலில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் அமைச்சர் கலந்துரையாடி உண்மை நிலவரத்தை கேட்டறிந்தார். அதோடு சம்பந்தப்பட்ட சுற்றுவட்டார நிலத்தையும் பார்வையிட்ட அமைச்சர் இந்த கோவிலுக்கு நல்லதொரு தீர்வு அமைய அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என்றார். ஆலயங்கள் மலேசிய இந்தியர்களின் அடையாளம் என்பதை தாம் உணர்ந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆக இப்பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு காண தாம் சபூத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக்கிடமும் பத்து எம்பி பி பிரபாகரனிடமும் முன்னரே இதுகுறித்து பேசியிருப்பதாக தெரிவித்தார். பிரச்சனையை தீர்க்க அவர்கள் ஏற்கனவே முயற்சிகள் மேற்கொண்டதையும் அமைச்சர் தமது அறிக்கையில் பதிவு செய்தார். இருந்தாலும் இந்த கோயில் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண தாம் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபாவிடமும் கோலலம்பூர் மாநகர் மன்றத்திடமும் பேசவிருப்பதாக கோவிந்த் சிங் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி, ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் டாக்டர் ஒங் சுயிலிம் மற்றும் பப்பாராயுடு ஆகியோரிடமும் தாம் கலந்துரையாடி இந்த சிக்கலுக்கு நல்லதொரு தீர்வு காணவிருப்பதாக அமைச்சர் கோவிந்த் சிங் உறுதியளித்தார். மனைவி மீது கொண்டிருந்த கோபத்தினால் பொது இடத்தில் அவருக்கு சொந்தமான காரை தீயிட்டு சேதப்படுத்தியதாக ஆடவர் ஒருவர் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். கார் உபரி பாகங்கள் விற்பனை கடையில் வேலை செய்து வருபவரான 26 வயது சாய் காவ் ஃபோங் நீதிபதி தால்கா பாச்சோக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது.
கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு 10:20 மணியளவில் ஜொஹர் பாரு மாநகரை நோக்கி செல்லும் ஜலான் திப்ராவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 21 வயதுடைய தமது மனைவி சி லீ ஜிங்கிற்கு சொந்தமான டொயோட்டா வியாஸ் காருக்கு தீயிட்டதாக அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 435 பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்டர் வரிசையில் விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, தினேஷ், சூரி. உங்களுக்கு பிடித்தமான நடிகரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். கடந்த சனிக்கிழமை ஷா அலாம் சத்ய அலாமில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்தில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான புலன் விசாரணைக்கு குற்றப்புலனாய்வுத் துறையுடன் புகிட் அமான் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு போலீஸ் பிரிவு ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரீ காவ் காக்சின் தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக நம்பப்படும் அந்த சந்தேக பேர்வழி குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் 11 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமது இலாகா ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்துடன் இணைந்து புகிட் அமானின் குற்றவியல் தடுப்பு பிரிவினருடன் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் என்று காவ் காக்சின் குறிப்பிட்டார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்தபோது 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக பேர்வழி போதைப்பொருள் உட்கொண்டிருந்தாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. சந்தேக பேர்வழி பிடிபடும்போது போதைப்பொருள் மயக்கத்தில் இருந்துள்ளார் என்று உறுதிப்படுத்தப்படுமானால் மட்டுமே அந்த விவகாரத்தில் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு தனது விசாரணையை முடுக்கிவிட முடியும் என்று காவ் காக்சின் தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு முன்பு பினாங்கில் தனது தாயாரை கொன்றதாக ஒரு இளைஞரும் அவரின் காதலியும் பட்டர்வர்த் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 24 வயது ஜே எம்ப்ரோஸ் மற்றும் அவரின் 20 வயது காதலி எஸ் லீதா ஆகிய இருவரும் மஜிஸ்ட்ரேட் ஐனி அடிலா முகமது ஃபைசால் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி இரவு 6 மணிக்கும் 8:37 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பட்டர்வர்த் பகான் அஜாமில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் 60 வயது ஜே.பி. விஜினி என்ற மூதாட்டியை கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை பினாங்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த காதல் ஜோடியிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். ஜொஹூர் ஸ்கூடாய் தமன் யூனிவர்சிட்டி சந்தையில் பாதுகாவல் சாவடியை காரில் மோதி சேதம் விளைவித்த இருவர் காயமடைந்தனர். நேற்று நடந்த இந்த சம்பவம் சந்தையில் இருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 31 வயது நபர் முத்தியாரா ரீனியில் இருந்து தமன் யூனிவர்சிட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஜொஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பல்வீர் சிங் தெரிவித்தார். பிரேக் செயல்படாததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அந்த பாதுகாவல் சாவடியை மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பல்வீர் சிங் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.